டைமில் ஃபார் டே, அதாவது பிஃபோர் டேஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம், த்ரெட்டு வேக்ஸ் பண்ணலாம். என்ன ரீசன்றது காமிச்சிட்டேன். ஸோ ஒரு த்ரெட் ஒரு ரேசர் பண்ணும்போது ஹேரோட ரூட் வந்து கட் ஆகும். அதுவே நீங்கள் ஒரு த்ரெட்டும் வேக்ஸும் பண்ணும்போது இன்க்ரோத்தில் வந்துட்டு ஸ்பேஸஸ் வந்துடும், ஸ்பேஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது என்னாகும், ஆன் டைமில் நீங்கள் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் ஸ்கின் அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆகுமா? டைம் எடுக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்கும்ல. ஸோ அந்த டைமுக்கு அதை ரேஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ், மேக்கப்போட ப்ராசஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் அந்த டைமில் ஃபார் மினிட்ஸ், ஓகேவா, அந்த டைமில் நீங்கள் உடனே வேக்ஸ் பண்ணி உடனே த்ரெட் பண்ணி ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லாக த்ரெட் பண்ணி நீங்கள் வந்து மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இதுக்கு ரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். ரேசர் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல ஹோல்ஸ் ஆகாது. த்ரெட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து வேக்ஸ் பண்ணாலும் சரி, லைட்டாக இன்க்ரூத்லேருந்து ஹேரு வெளிவரும். ஸோ அப்போ அதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ மேக்கப் உள்ளே போய் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம். என்ன நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணாலுமே அந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ மெயின் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கிளென்ஸ் பண்ணணும். ஜென்ரலாகவே கிளென்ஸ் பண்ணிட்டா நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு, என்ன ரீசன், இப்போ தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ தான் வந்தேன். ஆனால் சின்ன சின்ன டஸ்ட்டு கூட ஃபேஸில் இருக்கக்கூடாது. ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டுனா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். வாஷ் பண்ணிகிட்டே வந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கினா மட்டும்தான் உங்களுக்கு மேலே ஒரு டஸ்ட்டு மேலேயே நீங்கள் ஒரு மேக்கப்பை கவரேஜ் பண்ணுறதை விட க்ளீன் பண்ணிட்டு ஹெல்தி ஸ்கின் மேலே கவரேஜ் பண்ணுறது 1000 டைம்ஸ் பெட்டர். ஓகேவா? ஸோ கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கம்பல்சரி டோன் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னோட லேயர்ஸில் கிளென்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ டோன் பண்ணும்போது நமக்கு நல்லா ஒரு எவாப்ரேஷனாக ஒரு டோன் பண்ணுறப்போ அந்த எவாப்ரேஷன் சீக்கிரமாக ஆகி அது ஸ்கின்னை வந்து ஒரு கவரேஜ் பண்ணிடும். ஓகேவா யாஷ்மி? ஓகே. அதுக்கப்புறம் டோன் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். ஆயில் ஸ்கின்னாக இருக்குது, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணுமா? எல்லா ஸ்கின்னுக்கும் பண்ணணும். கம்பல்சரி மாய்ஸ்சரைசர் எந்தெந்த ஸ்கின்க்கு தனித்தனியாக இருக்குது. ட்ரை ஸ்கின்க்கு தனியாக இருக்குது, ஆயில் ஸ்கின்க்கு தனியாக இருக்குது, காம்பினேஷனும் தனியாக இருக்குது, இல்லை ஆல் ஸ்கின் டைப் தனியாக இருக்குது. ஸோ அது ஃபேஸ் ஆஃபில் நீங்கள் என்ன பண்ணணும், மாய்ஸ்சர் பண்ணணும். கம்பல்சரி மாய்ஸ்சர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸி டு பிளெண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின்ஸ். தட்ஸ் நாட் customer skin, that is your skin. Think about your skin. then என்ன பண்ண போறோம், prime பண்ண போறோம். இது வந்து மேக்கப் பேஸ் னு சொல்லுவோம், prime சொல்லுவோம். primer and makeup base, மேக்கப் ஓட பேஸ். இந்த process ஃபுல்லாவே எதுல வரும் அப்படினு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வரும். அதாவது ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஆஃப் மேக்கப், pre-preparation of makeup. நான் ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, நோட்ஸ் இதுதான் உங்களுக்கு, அதுக்காக தான் தெளிவாக சொல்கிறேன். சரியா? நான் வாயில் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லணும். அதனால நான் கிளென்ஸ், டோன், மாய்ஸ்சர், ப்ரைமர். that's ப்ரைமர் இல்லைன்னா மேக்கப் பேஸ், anything. இது ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் கிவ் எஸ் சம் டைம்ஸ். ஓகேவா? கிளென்ஸ் பண்ண உடனே அது ட்ரை ஆகிறதுக்குள்ள டோன் பண்ண, உடனே அந்த டோன் ட்ரை ஆகிறதுக்குள்ள மாய்ஸ்சர் பண்ண, மாய்ஸ்சர் ட்ரை ஆகிறதுக்குள்ள நான் ப்ரைம் பண்ணேன் அப்படின்னா மேக்கப் ஸ்டேபிளாக இருக்காது. அன்ஸ்டேபிள் மேக்கப் ஆகிறதுக்கு 1000 டைம்ஸ் அது பாசிபிள் இருக்கு. புரியுதா? கிவ் சம் டைம்ஸ். நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் கொடுக்குறீங்க, அதாவது இப்போ கிளென்ஸ் பண்ணலாம், கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆகும், ட்ரை ஆனதுக்கப்புறம் டோன் பண்ணிக்கலாம், டோன் பண்ணதுக்கப்புறம் டைம்
கொடுங்க. டைம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா?